வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் நேவி மெடிக்கல் அசிஸ்டன்ட், அக்னிவீர் எஸ்எஸ்ஆர், அக்னிவீர் எம்ஆர் இந்த 3 போஸ்ட்டுக்குமான ஸ்டேஜ் 1 அதாவது எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்முடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். எஸ்எஸ்ஆர் எம்ஆர் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே லிங்க் தான். ஓகே, மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு தனி லிங்க். ஓகே, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்களோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து எஸ்எஸ்ஆர் எம்ஆரோட லிங்க் இப்போதைக்கு ஓப்பன் ஆகலை. இந்த வீடியோ போகிற டைமில் இந்த லிங்க் இன்னும் ஓப்பன் ஆகலை, பட் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஒரு 2-3 நாளுக்குள்ள வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து டவுன்லோட் யுவர் சிபிடி அட்மிட் கார்டு அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து கிளிக் ஹியர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதில் வந்து வேறு என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் டேட் இருக்கும். ஓகே, எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே அப்படிங்கிறத வந்து 72 மணி நேரத்துக்கு முன்னால் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாமோ, எந்த டைமில் எக்ஸாமோ அந்த டைமுக்கு அதுக்கு 72 மணி நேரத்துக்கு முன்னால் தான் எக்ஸாம் சென்டர் என்ன, அடுத்து வந்து அந்த சென்டருக்கான அட்ரஸ் என்ன, அதுக்கான கூகுள் மேப் டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இதே வெப்சைட்டில் இப்போ நீங்கள் இந்த பேஜ் வரைக்கும் வந்திருக்கீங்கல்ல, இது வரைக்கும் வந்து நீங்கள் செக் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் இதே லிங்க்கில் வந்து நீங்கள் செக் பண்ணணும். அப்போது உங்களுக்கு வந்து இது வந்து விசிபிள் ஆகும். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ இருக்கும். இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஒட்டணும். நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ தான் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட இங்கே ஒட்டலாம். ஓகே, அடுத்தது ஐடி கார்டு டைப் அப்படிங்கிறது ஆதார் கார்டுன்னு கொடுத்துருப்பீங்க. ஓகே, நீங்கள் கொடுத்தது தான் இங்கே வந்திருக்கும். ஆதார் கார்டும் கொண்டு போங்க. அது போக இன்னொரு ஐடி கார்டும் நீங்கள் வந்து கொண்டு போகணும். ஓகே, எக்ஸாம் சென்டர் எந்த சிட்டிங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, ஆனால் அங்கே எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது 72 மணி நேரத்துக்கு முன்னால் தான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ இவருக்கு வந்து திருச்சியில் வந்து எக்ஸாம் இருக்குது. பட் உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களோட அட்மிட் கார்டில் எந்த இடத்துல எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களோட அட்மிட் கார்டில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாருக்குமே 16ஆம் தேதி தான் இருக்கும். நீங்கள் அக்னிவீருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் டேட் இருக்கும், என்ன ஸ்லாட்டுன்னு இருக்கும், என்ன ஷிஃப்ட்டுன்னு இருக்கும், ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் 11 மணி, கேட் க்ளோசிங் டைம் 12:30. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறது 1 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. 1 மணிக்கு தானே எக்ஸாம். நம்ம ஒரு 12:45 போகலான்னு நினச்சி போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. 11 மணிலேருந்து 12:30 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அட்மிட் கார்டில் உங்களோட எக்ஸாம் டைமுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவருக்கு 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் எக்ஸாம். உங்களுக்கு எப்போ எக்ஸாம், அடுத்ததாக எப்போ கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய அந்த டைம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாலே வந்து நீங்கள் போயிருங்க. ஓகே, ஸோ இப்போ அட்மிட் கார்டு நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். இந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போயிருங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலும் பரவாயில்ல, அதையுமே வந்து அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து ஒரிஜினல் ஆதார் கார்டு கொண்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கொண்டு போகணும். அடுத்ததான் அது போக இன்னொரு ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, அந்த மாதிரி வேற ஒரு ஐடி கார்டும் ஒரிஜினல் கொண்டு போங்க. அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட். ஓகே, ஒரிஜினல் ப்ளஸ் அதோட அதிலே உங்களோட ஃபோட்டோகிராஃப் இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே, சர்டிஃபிகேட் வித் ஃபோட்டோகிராஃப்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்குதுன்னா ஓகே, இல்லாட்டியும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட் வந்து கொண்டு போங்க. ஓகே, அடுத்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 6 ஃபோட்டோ வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஸோ இவ்வளோ தான். இது நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் அட்மிட் கார்டை முன்னாலே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே போய் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஓகே, இப்போ அடுத்து உங்களோட அட்மிட் கார்ட்லேயே வந்து நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். தமிழில் வந்து இருக்காது, இங்கிலீஷ் ஹிந்தி தான் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. 1 மணி நேரம் டைம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து இதில் ஒவ்வொரு செக்ஷனுக்குமே வந்து கட் ஆஃப் மார்க் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், ஜிகே உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இந்த 25க்கு ஒரு 4 கொஷின் நீங்கள் வந்து போட்டிருக்கணும். இந்த 25க்கு ஒரு 4, அடுத்து மேத்ஸில் ஒரு 25க்கு ஒரு 5, சயின்ஸில் ஒரு 25க்கு ஒரு 6, இதில் ஜிகேல ஒரு 25க்கு ஒரு 3, இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கட் ஆஃப் வைப்பாங்க. டோட்டலாக 100க்கு நீங்கள் ஒரு 20 மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கும் ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. பட் தமிழ்நாட்டுக்கு கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே கண்டிப்பாக உண்டு இதில். ஓகே,
ஸோ அடுத்தது இந்த ஸ்டேஜ் 1க்கு உங்களுக்கு ஒரு அட்மிட் கார்டு இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த அட்மிட் கார்டை நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமும் பத்திரமா வச்சுருக்கணும். ஸ்டேஜ் 2 போகிறப்போ கண்டிப்பாக இந்த அட்மிட் கார்டை கேட்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த அட்மிட் கார்டை கொண்டு போகணும். இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு கொண்டு போன அட்மிட் கார்டு, அங்கே இன்விஜிலேட்டர் சைன் போட்டிருப்பாங்கல்ல, அந்த அட்மிட் கார்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமும். அதை நீங்கள் பத்திரமா வச்சுருங்க. ஸ்டேஜ் 2 போகிறப்போ கண்டிப்பாக அப்போது நீங்கள் இந்த அட்மிட் கார்டும் கொண்டு போகணும், ஸ்டேஜ் 2க்கான அட்மிட் கார்டும் கொண்டு போகணும். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அதில் நிறையா பட்டன்ஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் எக்ஸாம் எழுதுறப்போ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ, அந்த மாதிரி நிறையா பட்டன்ஸ் இருக்கும். நான் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எக்ஸாம் ஹால் டிப்ஸ்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, சேம் இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு நேவிலையும் நடக்கும். இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், இதுக்கான லிங்க். இதை நீங்கள் பார்த்துட்டு போங்க ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா. ஓகே, நீங்கள் ஒரு கொஷினை அட்டன் பண்ணிவிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூவும் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஆன்சர் பண்ண மாதிரி எடுத்துக்குவாங்களான்னா கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. அட்டன் பண்ணியிருக்கணும், ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை ஆன்சர் பண்ண மாதிரி எடுத்துக்குவாங்க. மார்க் ஃபார் ரிவ்யூனா என்னன்னே தெரியலனா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்து பேப்பர் பென் தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. பேப்பர் பென் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த பேப்பரில் ரைட் சைடில் டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமும் ரோல் நம்பரும் நீங்கள் எழுதிருங்க. ரோல் நம்பர் உங்களோட அட்மிட் கார்டில் இருக்குது. ட்ரெஸ் கோடு வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஆஃப் அண்ட் ஷர்ட்டோ டிஷர்ட்டோ பேண்ட்டோ வந்து போட்டு போங்க. ஓகே, கேர்ள்ஸ்னால் சுடிதார் போட்டு போகலாம். ஆனால் உங்களோட ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி, தலையை கவர் பண்ணுற மாதிரி, அதுக்குள்ளே அதாவது ஸ்வெட்டர் அந்த மாதிரி பெரிய பட்டன் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜுவல்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. மொபைல், கால்குலேட்டர், பெல்ட்டு, ஷூ இதெல்லாமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நார்மல் ஸ்லிப்பர் போட்டு போங்க, நார்மலாக போங்க. ஓகே, நீங்கள் வந்து வித்தியாசமாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போனால் அவங்களுக்கு சந்தேகம் வரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்னு இல்லை, அடுத்து இந்த செலெக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்ககிட்ட வந்து நீங்கள் காசு கொடுத்தனா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவோம், கண்டிப்பாக வேலை வாங்கி கொடுத்துருவோம்னு சொன்னால் நம்பாதீங்க. நம்பி காசை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும், ஃபிசிக்கலில் பாஸ் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இதில் வேலைக்கு போக முடியுமே தவிர காசை கொடுத்து போக முடியாது. கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய இடத்துல. வந்து இந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களே ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி காசு வாங்குறதுக்காக ஒரு சிலர்கிட்ட வந்து ஏமாத்துறதுக்காகவே வந்து வருவாங்க. ஸோ அப்படி யாரும் வந்தால் கூட, இல்லைனா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம்னு சொல்லிட்டு கூட வருவாங்க. அப்படி வந்தால் கூட நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அப்படி யாரும் வந்தால் நீங்கள் அட்லீஸ்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ இல்லையோ சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்லையாச்சும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கூட கேட்டுக்கலாம். நீங்கள் சேட்டில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.